ஆம் மகளே அப்படின்னு சொல்லிட்டு மனிதன் வந்து பறவையை கண்டால் விமானம் படைத்தான். அப்படி தான் விமானத்தை வந்து கண்டுபிடித்தார் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அமுதா சொல்கிறா, ரைட் சகோதரர்கள் அப்படின்னு சொல்கிறா, பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பாராட்டுறாரு. அதற்காக அவர்கள் என்ன முயற்சி செய்தார்கள் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சிறு வயதிலே அவர்கள் வந்து பறவைகளை பார்த்தாங்க, பட்டங்கள்லாம் செய்து பறக்க விட்டாங்க. இது வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது அருமை அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை பார்த்து வியப்பது, விளையாடுவது இவற்றிலிருந்து கூட நம்மால் நிறைய கற்றுக்கொள்ள முடிகிறதப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சகோதரர்கள் வந்து தங்கள் பறப்பதற்காக பலமுறை முயற்சி செய்தாலும் பலமுறை தோற்று போனார்கள். தோற்று போனதும் போது அவங்க புதிய புதிய முயற்சிகளெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பாடங்களையெல்லாம் கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓட்டப்பந்தயத்தை தோற்றால் கூட நாங்கள் அழுகுறோமே அப்பா அப்படின்னு சொல்கிறா. அதான் நாம் எதிலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ரைட் சகோதரர்கள் இதில் எப்படி வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு கேட்குறா அமுதா. அவர்கள் செய்த முயற்சிகளில் உள்ள குறைகளை சரி செய்து கொண்டே வந்தார்கள். இப்போ ஒவ்வொரு இதுலேயும் பறக்க விடும்போது தோல்வி அடையும் பொழுது அதில் என்ன குறை அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை தொடர்ந்து சரி செஞ்சுட்டே வர்றாங்க. ஒரு நாள் அவங்க பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது எப்பொழுது நடந்தது அப்படின்னு கேட்குறா. 1903ஆம் ஆண்டு டிசம்பர் 17 அன்று 12 நொடிகள் ரைட் சகோதரர்கள் ஒருவர் விமானத்தில் ஏறி சிறிது தூரம் பறந்து சாதனையை நிகழ்த்தினார். இதை மற்றவர்கள் பார்த்து வியந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அப்படி ஒரு நாள் பறப்பேனப்பா அப்படின்னு சொல்கிறேன். முயற்சி செய்யாமதா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு. அன்பான மாணவர்களே, நாம் எப்பவுமே முயற்சி செஞ்சால் நிச்சயமாக எந்த செயல்லையும் வெற்றி கிடைக்கும். அதனால் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாடங்களை வந்து படிச்சுட்டே வாங்க. நம்ம இந்த வகுப்பில் வந்து கொஞ்சம் நிறையா படிப்போம் இல்லையா? அப்போ அடுத்த வகுப்பில் இன்னும் கொஞ்சம் நிறையா படிக்கிறதுக்கு இந்த பாடங்கள் வந்து படிக்கும்போது அது வந்து அடுத்த வகுப்பு போகும்போது அடுத்தது படிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அதனால் வந்து அன்பான மாணவர்களே, நாம் தொடர்ந்து ஹோம்ஒர்க்கை விரைவாக செய்வோம், வெற்றியை பெறுவோம் இல்லையா? நன்றி மாணவர்களே.